சரியான ஒர்க்கு தான் பாலா பெயிண்டிங்க. ஆமாம் மாமா. டிசைன்லாம் பாரு பயங்கரமாக இருக்குது அந்த கானா டிசைனு. மாமா அவர் பேர் என்ன மாமா? அவர் பையனப்பா. அவர் பேர் டே அவர் புண்ணியாரப்பா. மச்சான் இதில் எனக்கு ஒரு 4 பேர் தெரியும். மற்றவங்க எல்லாரும் பேரும் தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு கானா பாடகராக ஆகிருப்பேன். அப்படியா? புரியுதா? இது பார்த்தீங்கன்னா நம்ம மாமா புளியாந்தோப்பு கானா பழனி மாமா. இது வந்து இவர் பேர் அந்தோனி கிறிஸ்டின் பாட்டு பாடினார் பேர் அவரு. அது வந்து நம்ம பொன்னியர். ஆமாம் அவரு. இந்த 3 பேர் யாருன்னு எனக்கு தெரியல மச்சான். 3 பேரும் கானா பாடகர் தான் ஆகுமா? கானா பாடகர் தான். வாமா உட்காருமா. போயிட்டு வரீங்க உட்காருங்க. எம்கேபி நகர்ல ஒரு கானா. எங்க முத்த ஆபீஸ் வந்தா முத்த கானா. மாமா கொஞ்சம் வெளியே போய்கிறாரு. நான் யாருக்கு கானா பேரெல்லாம் சொல்லி ஏதோ பேசினீங்களே யாரு? ஆமா மாமா வந்து டிசைன் பண்ணிடுறாரு. 4 பேர் எனக்கு தெரிஞ்சிச்சு. மீதி அவன் 2 பேர் தெரியல மாமா. மேலே அவர் தான் வந்து 1000 வேலுக்கு செல்வம் இந்த கண்ணாடி போட்டுக்கிறாரு பேர். அவரு சிந்தைநாதன். யார் அந்த ரைட் சைடில்? ஆமா. அது கீழே இருக்கிறது தான் புண்ணியர் காதல் நிலா. கீழே இருக்கிறவர் வந்து நித்யா. இந்த பக்கம் இருக்கிறவர் நம்ம அந்தோனி அப்பா. அது மேல இருக்கிறவர் பழனி அப்பா. இவங்கெல்லாம் வந்து நம்ம கானாவில் வந்து நம்மளுடைய தந்தை. கானாவுக்கே தந்தைன்னு சொல்லலாம் இவங்களை. இதுல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எல்லாருமே பிடிக்கும். இப்போ அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டா நீ யாரை சொல்லுவேன்? 2 பேரும் பிடிக்கும். அது மாதிரி தான் கானால வந்து இவங்க எல்லாருமே நம்மளுக்கு பிடிக்கும். சரி மாமா இவங்க 6 பேரை பத்தி சொல்லிட்டேன். அவங்க 6 பேர் என்னென்ன பாட்டு பாடாங்க ஒரு லைன் பாடினா மஜாவா இருக்கும். ஒரு அந்தோனி அப்பா வச்சு அந்தோனி அப்பா வந்து ஏ மாடா மச்சி வேலைய பாட்ட கொஞ்சம் கேளு நிறைய நாட்டு ஆளு நீ காட்டாத பாசாலே தத்தா தத்தா ஆனா இப்போ வந்து ஏசப்பா கூட சேர்ந்து என்ன பாடல்? காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா உன்னை புரிந்து கொள்ளாமல் பழனி மாமா. பழனி அப்பா வந்து தாத்தா தாத்தா கொஞ்சம் பிடிக்குது பேரா பேரா கொஞ்சம் தடியது தாத்தா தடிய எடுக்கடியில பொடிய பறந்துச்சு தாத்தோ. அதான் மச்சான். இல்ல அண்ணன் அவர் 1000 வேலுக்கு செல்வம். நீங்க அவரு வந்து காணாங்கத்திக்க கல்ல அங்க இருக்க நடக்கடல்ல சண்டை மடக்க வந்தாருங்கோ கல்லங்கர ஆளுங்கோ. அவரு சிந்திநாதன் சொன்னீங்களே. அவரு வந்து தங்கமணி தொட்டினிலே தங்கமணி தொட்டினிலே தனிமையில பந்தலிட்டு கண்ணுரங்கும் சீமானே முடிவு இதுதானா கண்ணுக்குள்ளே மறைந்தாயா. நம்ம புனேரப்பா வந்து காதல் நிலா மச்சான். அத்தி மரத்துல கோயில் கோடு ஆசையிலே ஜெக துடிக்குது அன்னைக்கு சுரோ தாடியம்மா தண்ணி பொண்ணு வாயம்மா கட்டி மூத்தம் தாயம்மா தண்ணி பொண்ணு வாயம்மா கட்டி மூத்தம் தாயம்மா காதல் நேரம் தெரியாம பாடம் படிப்போமா. அந்த பாட்டு அவரு கீழே அவரு வந்து நித்யா வந்து அவரை சொல்லணும்னா இந்த ரயிலோட பக்கத்துல நானும் கேட்டுக்கிறேன். ரயிலோட பக்கத்திலே நித்யாக்கு வீடு நகர தாண்ட பிறந்த அவரை மாரி பண்ண சூப்பரா பரிவானா பாடு ஆனா சொன்ன பாட பாடு நீ பரிவானா பாடு ஆனா சொன்ன பாட பாடு. இவங்கெல்லாம் வந்து இவங்கள பார்த்து தான் வந்து நம்ம தேவா சார் வந்து நம்மளுடைய பாடல்களை எடுத்து இன்றைக்கி அந்த சினிமாவில் வந்து நம்ம பாடுறோம். இன்றைக்கி கானா வந்து நம்மளுக்கான மியூசிக்னால் அது கானா தான். இப்போ கர்நாடிக் ஜாஸ் ரெகே எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு மியூசிக் இருக்கும்போது நமக்கான மியூசிக் அது கானா தான். அந்த கானாவுடைய ஜாம்பவானுங்கள் தான் அந்தோனி அப்பா பழனி அப்பா 1000 வேலுக்கு செல்வம் நாதன் புண்ணியர் நித்யா உலகநாதன் இவங்க எல்லாம். ஓகே சூப்பர் மாமா. இவங்க பாடலாம் பாட்டு நம்ம கேட்டாச்சு. இப்போது இருந்தாலும் கானா குணா ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல அது ஒன்று போட்டு வரும்போது ஒன்று கேட்டேன். இவங்கள பார்த்துருந்தா நானே கானா பாடகராக இருப்பேன்னு சொன்னேன். ஆமாம் நல்லது. நீ கானா பாடகராகிறத விட
சமையல்காரா இருந்துன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எதுக்கு? அழகா நம்ம ஆம்பு கடை மாமா மாரி. ஆமா, ஆம்பு கடையிலப்பா, மாம்பு கடை. மாம்பு கடை மாமா பிரியாணி மாரி ஒரு புளியந்தோப்பில் ஒரு பிரியாணி வச்சிருக்கலாம். ஜிமிக்கிலி பிரியாணி. சூப்பர் மாமா. மச்சான் நீ காம்ப்ளெக்ஸ் சாப்பிடணும், வளரணும்னா நிறைய காம்ப்ளெக்ஸ். காலையில காம்ப்ளெக்ஸ் சாப்பிடு. நீ என்ன சாப்பிட்ற மாமா? கரடி சாணி 2 டீஸ்பூன் சாப்பிடு. நீ என்ன சாப்பிட்ற? கொசு மூத்திரம் 2 டீஸ்பூன் சாப்பிட்டேன்னா காலையில வளரும். நான் வந்தேன் மச்சான், மாமா வந்து சாப்பிட்றது எல்லாமே வந்து இந்த உலகத்திலே கிடைக்காது. ஏன் அப்படின்னா பொருள்? அந்த இந்த செடி இருக்குல்ல, நாயெல்லாம் கச்சா இது பண்ணுவாங்க. இந்த செடி அது இதுவா? இறக்கம் செடி. இறக்கம் செடி. அதை ஒரு வாட்டி சாப்பிட்டு வயிறெல்லாம் புண்ணாகி சாப்பிட்றதே இல்லை நான். சரி 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 மாமா, நீயும் பாட்டு ஒன்று பாடினா மஜாவாக இருக்கும். இப்போ கானா முடிச்சுதான், அதான் கானாவை முச்சமா, கருப்பு காப்பியை குச்சமா, வாயை தொச்சமா இல்லாத பாட்டு வேற பாட சொல்லிடுறாங்க. மாமா இவங்களை பற்றிலாம் பாடின உன் ஸ்டைல் ரெடியா, சோத்துக்கு ரெடியா, விரிஞ்சு போட்டா மிளி கையில குடியா, ரெடியா, சோத்துக்கு ரெடியா, பச்சா பிரியாணிய வாங்கிடுங்க குடியா, கோமற்ற நம்ம தம்பி புள்ளாதானே ஓந்தி, நல்லா ஊத்து பாருங்க இது அண்ணாதுர மூங்கி. ஏ குண்டு நீயும் குண்டு, தீபாவளிக்கு போடுங்கப்பா பண்டு. ஏ குண்டு நீ நான் கொண்டு, நமக்கு சண்டவான ஆயிடலாம்ப்பா ஃப்ரெண்டு. மாமா காலையில் வந்தோம், மாமா இல்லை, நாங்கள் ஆஃபீஸில் உக்காந்து கூட எங்கே போயிடுறோம். எங்கே போனா போல கேண்டக்டர் நேசமணி அந்த பேர் வர வச்சப்பா போய் அடிமாப்பா வந்தான். அன்றைக்கே கேனில் தீக்க வச்சாங்க. நேசமணின்னு ஒன்று வீடியோ காலில் வரான், நேசமணின்னு ஒரு டைம் காணா போயிடலாம். பா நீ உங்கள் ஃப்ரெண்டு 1000 இருக்கோம், நாங்கள் வரல மாமா. ஆனால் இப்போ வரல, ரொம்ப பசி எடுக்குது. எதுனா பிரியாணி முத்து வாங்கி கொடுத்தானா சாப்பிட்லாம். பிரியாணியா? நீ வேறு என்னைக்கலாமே, நீ ஆஃபீஸ் வேறு வந்துக்கிற. என்ன பிரியாணி மாமா சாப்பிட்ற? என்ன பிரியாணி சாப்பிட்ற? சாப்பிட்ற பிரியாணி தான். சாப்பிட்ற பிரியாணி எல்லாம் கீழே கொட்டுற பிரியாணி. பீஃப்பா? பீஃப் பிரியாணியா? உனக்கே பத்தாது, எனக்கு வாங்கி தருவியா? வாங்கி தரேன். ஆஃபீஸ் முதல்ல வந்துக்கிறீங்க, வாங்கி தரேன்ட்டு அந்த பீப் ஐட்டாஸில் வாங்கி கொடுத்துட போகிறப்பா. இல்லை உனக்கு என்ன மாமா? மாமாக்கு அதை ஈஸ்வரன் கோயிலில் பொங்கல் எதுனா வாங்கி கொடுத்தா? சரி 3 பிரியாணியா? ஆமாம், போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போலாமா? ஆஃபீஸில் உக்காந்துருக்கோம். ஓப்பா பிரியாணி வாங்கிட்டு வந்துடலாம். வா போலாம். என்ன யோசிக்கிற? உன்னால கம்முன்னுறா. என்ன ஒரு ஆளுக்கு வாங்கினா 140 ரூபா ஆகுது பிரியாணி. இதில் 3 பேர்னா கூட என்ன ஆகுது? 420 ரூபா ஆகுது. கையில் வேறு காசு இல்லை, நம்ம டைட்டில் வேறு சொல்லிட்டு வந்துட்டோம். நம்மளை நம்பி தானே வந்துக்கிறாங்க. பாட்டு பாடினாங்களே, எவ்வளோ பாட்டு பாடினாரு சொன்னோன்னே. டேய் ஆ, நானே இப்போ கூப்பிட்டு கச்சேரி வச்சு சாப்பாடு வாங்கி கொடுக்காத மாதிரி பேசினுக்கிறேன். பின்ன வந்துங்களை விட்டுற முடியுமா? புரியுது. இப்போ 120 ரூபா தான் இருக்குது, எப்படி 3 பிரியாணி வாங்குறது? என்ன பண்ணுறது? சா இந்த வீட்டில் யாரும் இல்லை பழுகுது. அந்த குழந்தை மட்டும் தான் தனியாகுது. என்ன பண்ணலாம்? நான் ஒரு ஐடியா ஆகுது, என் கூட வா. அப்படியே வா. தள்ளக்குட்டி அம்மு குட்டி என்ன விளாட்றீங்க? கார் விளாட்றியா? நீ எதுக்கு தனியாக விளாட்ற? துப குழந்த என்ன விளையாடு, குழந்தை கூட. ஏய் பண்ணுறான்? அப்படி தான் பொண்ணு குழந்தை. விளையாடுப்பா விளையாடுப்பா. நல்ல என்ன மாமா எட்டு வந்துக்கிறா? பின்ன போனோம் இல்லை, நம்ம உள்ளே போய் பார்க்கணும். விளையாடு. அப்படி இல்ல பாய். ஏய் பார்த்துக்கோ, வந்துடுறேன். ரசம், சோறு, ஒத்து மீன்லாம் இருக்குது. ஓகே.
போடா 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 என்ன போடா போலாம் போடா 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 வா 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 ஏய் இதோ வந்துட்டானுப்பா வாயப்பா ஏய் என்ன மாங்காய் ஊருக்கா வாங்கி வந்தீங்க இலையெல்லாம் வாங்கி வந்துக்கிறேன் ஆமா என்னடா நம்ம என்ன அமேசியன் காட்டிலியா இருக்கிறான் கீழே உந்த இலையெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறான் ஒரு கம்ப்யூட்டர்ல வாயெல்லாம் எதுவுமே கிடைக்கலையாடா உங்களுக்கு பிடி மாமா இது கூழா ஊற்ற போற இந்த யோ என்னையா மீன் இது உன் உடம்பு சைஸ் என்னையா வை 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 மாமா இதெல்லாம் என்னங்க இது காட்டு மாமா மாமா என்ன மாமா புடி சாப்பாடை பாரு புடி. பேருக்கு புடி மாமா இத இவனுக்கு சாப்பிட்டு மிச்சம் மீதி இலையில மீறுமே அதை எடுத்துன்னு வந்துக்கிறானுங்கப்பா புடி பிடி 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 அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் அந்த ராஜ்கிரன் பேர் வந்துக்கிறாரு பேர் பிடி 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 அம்மா அவ்வளோ சூப்பராக செய்வாங்க மாமா செய்வாங்க இது வந்து இதான் அம்மா ஹோட்டலில் வாங்கிட்டு வந்த சாம்பார் மாரி இருக்குது பார்க்கலாம் காட்டு 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 நல்லா சாப்பிடுங்க நிறைய வச்சுக்கிறேன் வயிற்று சாப்பிடுங்க நல்லா மாமா அப்பா கூட்டாச்சு ஒரு சாப்பிட்ற மாரி பாப்பா, 2 மீன் தான் இருந்தது ஆ பாதி உனக்கு பாதி மாமாவுக்கு இந்தா நம்மளை பஞ்ச பரதேசின்னு நினச்சினுக்கிறாயா தேவம்மா இந்த பாதி வந்து உனக்கு பாதி அழுக்கு நான் எப்படி இருக்குது பார்த்தா தெரில எலியில் இருக்குது நைட் ஜோக்காக பரவாயில்ல நம்ம கேட்ட இதுக்கு பிதா மகன் பட சூர்யா மாரி நம்ம கேட்ட பிரியாணிக்கு இதான் கிடைச்சது போலுக்குது வாங்க, சாப்பாடு போட்டு சோறும் இந்த கீரை வேறு எங்கே போட்டானுன்னு தெரில நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுங்க தான் கோழி சார் வயிற்றுக்கு தான் சாப்பிடுவாங்க எல்லாரும் சாரி பரவாயில்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு லாஸ்ட்டாக அவங்க அடி சோறு எடுத்துன்னு வந்துடுறாங்க நம்ம நீ சாப்பிட்டியா மச்சான் அடி என்னையா சாப்பிடலையா அடி அடி அதான் வீட்லேயே முட்டை தோசை சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னியே பரவாயில்ல மச்சான் ரொம்ப நன்றிடா ஏதோ என்னால் முடிஞ்சுது மாமா கண்டிப்பாக மச்சான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுருந்தேன்னா அப்படியே ஒரு 3 ரூபாய் இருக்கும் இங்கே கம்மியாக முடிஞ்சிச்சு பரவாயில்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்ருந்தா கூட எதனா சைடு சீட்டு இருந்திருக்கோம் ஒரே ஒரு மீனை விற்று பாதி வச்சுட்டேன் பரவாயில்ல அன்னதான பிரபுவே சரண மையப்பா போதும் மச்சான் போதுமா என்ன போதுன்ற உலகத்திலேயே ஒரு கம்ப்யூட்டரில் வாயெல்லாம் எதுவுமே கிடைக்கல பாதாம் மேலே இது பாதாம் மேலேயா வயிறு திருப்தியில் திருப்தி மச்சான் ரொம்ப நல்லா இருக்கு மச்சான் கை சாப்பாடு கட்டன்னு ரசத்தில் மிளகாத்தூளை கொட்டிக்கிறானுடா அப்படிலாம் என்ன மாமா அம்மா அப்படியே பண்ணா எடுத்துன்னு வாடா உள்ள போ வாஷ் பேஷன் லைவுங்க வாஷ் பேஷனா பெரிய பேஷன் எடுத்துன்னு வந்தால் இப்படியே கை வாஷ் பேஷன் வேற சரி விடுங்க வா அவன் தண்ணி குடிக்கிற சொம்பில் ஒரு சோறு போட்டு வந்தான் அழகா இருக்கு நீங்களே கதவு திறந்து தான் இருக்கு திறந்து வாங்க ஆமாம்மா மாமா ஆமா வந்துயா 8 நாள் ஆயிடுச்சு வீடியோக்கு வந்து என்ன வேலை பண்ணி வச்சுக்கிற நான் இந்த சோறு என்ன வேலை பண்ணி வச்சுக்கிற என்ன வேலை பண்ணிக்கிற சோறு தானே மாமா இவனுக்கு போட்டேன் வாங்குற என்ன மாமா என்ன வேலை பண்ணி வச்சுக்கிறீங்க என்ன வேலை பண்ணி நானே மாமா சோறு தான் மாமா கொடுத்தேன் போறடா நீ வாங்கி வந்தியா துட்டு குத்து வாங்கி வந்தியா மரியாதையா சொல்லு அசோசியேஷன்ல இருந்து எல்லா வீடியோவும் என்கிட்ட அனுப்பிச்சிட்டாங்க வீடியோவா நம்ம யூடியூப் வீடியோ தான் அமைச்சிருப்பாங்க மாமா துணியாக்குனா டபர்ரா அசோசியேஷன்ல இருந்து காட்டுறானுங்கடா சிசிடிவி கேமரா டபர்ரா பிரியாணி வாங்கி வர மாமு ஏய். கடி ஓடி இருக்க மாட்டான் டபார். திருட்டுக்கு ஓடுறான் உன்னை நம்பி நான் சேனலுக்கு கொடுத்தேன் டேய் என் எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லைடா உனக்கு பசினா சோறு நான் வாங்கி தர மாட்டேன் ஏன்டா நான் அசிங்கம் பண்றீங்க ஆ எல்லாரும் வீட்லயும் திருட்டு நீ என்ன பண்ண எல்லாமே யாரு நீ தான் பண்ண சொல்லிட்டேன் அவங்க நீ தான் பண்ண மாமா ரெண்டு பேரும் மாமா உங்களை நம்பி கையடி வலிது மாமா சோறே வாங்கி கொடுத்தீங்க ஏன்டா என் மானத்தை வாங்குறீங்க இவன் தான் மாமா யாரு கல்யாண சோறு கருமாதி சோறு அந்த சோறு இந்த சோறு சாப்பிட்டுக்கிறேன் ஆனா திரும்பி வந்த எச்ச சோறை இப்ப நாங்க 3 பேரை சாப்பிட்டோம் தெரியுமா அந்த அளவுக்கு வெஸ்டானுங்க டேய் நான் இங்க ஏய் சொல்லு மாமா மச்சான். கையில பிரியாணி வாங்கினு சொன்னாப்பா அங்க கூட இவ்வளவு நேரம் ஓடி இருக்க மாட்டான் போல சங்கீத கவிட்டு ஓடியாரான் திருடிங்கன்னு டேய் அதுவும் பாரு இவன் தண்ணி குடிக்கிற சொம்புலியா சாப்பாடு எடுத்து வருவாங்க ஏன்டா என் மானத்தை வாங்குறீங்க உடம்புக்கு அதுமா பாரு உங்களை தான்டா கேக்குறேன்
டேய் உன்னதான்டா கேக்குறேன். இதான் மாமா வெளியே உட்கார வச்சு எவ்வளவு பெரிய ஊடு வச்சுனுக்குற இங்க வந்து அந்த மாதிரி திட்டு சொல்ற. டேய் என்ன காசு இல்ல உன்னால தான் நீ தான் பாத்துக்க. டேய் இந்த மாசம் கூட துட்டு அமிச்சேன்டா 30,000 உனக்கு அமிச்சேன்ல. வீடியோ போடு, யாரும் பசங்களை பாத்துக்கோ, பத்திரமா கன்வென்ஸ் கொடு, சாப்பாடு வாங்கி கொடு, எல்லாமே உனக்கு கொடுத்தல. அதை குத்து ஏன் துட்டு மிச்சம் பண்ண இந்த வேலையை பண்றியா? இல்ல மாமா, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேய் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா உடம்புல இல்ல, திட்டு சோறு சாப்பிட்டா எல்லாத்தையும் கெட்டுதுடா. ஏன் என்ன பாக்குற நீ? திரும்பி வந்து எடுத்து வந்து குத்துட்டு என்ன பாக்குற? அசோசியேஷன் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் வீடியோக்கு வர மாட்டேன், எதுக்கும் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். கேம் நம்பர்ல கானா முச்சமா கருப்பு காப்பிய குச்சமா வாயை தொச்சமா நான் தேவாத வந்து டேய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிச்சா கூட நிம்மதியா சம்பாதிச்சுக்கிறேன். உனக்கு என்ன இவ்வளவு இன்னும் திரும்ப வருது? உனக்கு ஈனமான இல்லடா உனக்கு. பா ரசம்னு ஒன்னு எடுத்து வந்தானுங்கப்பா. இது ரசமாப்பா? இது கோயா தண்ணியில வர கொஞ்சம் தண்ணி கூட நல்லா இருக்கும்பா. இது ரசமா? டேய் சொல்லுங்கடா, ஏன்டா திரிஞ்சு வந்தீங்க? சொல்றோம் சொல்லு. எதுக்கு திருண்ண? என் ஜிபே ஒர்க் ஆகல மாமா. ஜிபே ஒர்க் ஆகலன்னா மாமா என்கிட்ட காசு இல்லை, நீ கொடு, நான் ஜிபே ஒர்க் ஆன பிறகு கூட கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி வேலை பண்ணுறது அந்த குழந்தைய ஏமாத்திட்டு வந்துடுறாங்க. டேய் அந்த குழந்தைய ஏமாத்திட்டு வந்துடுறான்டா ஒரு குழந்தைய. இத குழந்தை நினைச்சா எவ்வளவு வேலை பண்ற? எவ்வளவு பண்ற? இருக்கிற கோபத்தை சாவ வச்சு முத்தே நல்லா பண்ண. முத்தே நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? அதை திரும்பி வந்த சாப்பாடு சாப்பிட்டு பேதியாவது போயிட்டு கழிஞ்சிட்டு வரேன். எப்பா நீ பேசவே பேசாதப்பா. இந்த டோலாக விட்டு போறீங்க பேர். டோலாக விட்டு போலாம், உயிரை விட்டுருவோம் பொழுது உங்க கூட வந்தா. எங்க மாமா பேர் முத்து. அப்படியே ஒரு குத்து 3 பேர் அப்படியே தெத்து போ போ. அப்படியே திருடி இருக்கு அந்த ஓரமா சுத்து சாப்பாடு. போங்க போங்க போங்க. உங்களால தான் இவ்வளவு ஐடியா உங்களுக்கு. நாத்தியமான நாய் நிற்கிறேன். என் ஃப்ரெண்டுங்க என்னைக்கோ ஒரு நாள் வந்தாங்க கானா போயிட்டு, அவனுக்கு திட்டு சோறு வாங்கி கொடுத்து இந்த மாதிரி அசிங்கம் பேசிட்டீங்களாடா. என்ன அசிங்கமா நினச்சின்னு போறாங்க. சரி விடு மாமா, ஒரு நாள் அவங்க சோறு வாங்கி கொடுக்க சொல்லு. அந்த மாதிரிலாம் பேசாத ஜிம்கிலி, இதான் பிடிக்க மாட்டேங்குது உங்ககிட்ட. ரொம்ப தவறு பண்ற ஜிம்கிலி. சரி விடு மாமா, மனுஷனா தப்பு செய்வான். தப்பு செய்ய தப்பே இதுவா இருந்தா நான் என்னடா பண்றது? சரி ஓகே விடுங்க, இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். குழந்தைய வேற ஏமாத்திடுறா நீ. மாமா நான் இல்லை மாமா, அதுதான் மாமா. போடாடி, நல்லா பண்ணுறது. மீடியா நம்பி கூத்துட்டு போனேன், நிறைய கமெண்ட் வருது, பேட் கமெண்ட்டாக அடிக்கிறானுங்க. உங்களை நம்பி தான்டா கூத்துட்டு போனேன். நீ 2 பேர் 2 கண்ணு மாதிரி இருப்பீங்க, அந்த மீடியாவை காப்பாத்தீங்கன்னா. அதே பேட் கமெண்ட்ஸா? தளபதி சொல்கிற மாரி தான் எல்லாரும் பிடிச்சா வாழ்க்கை போர் வச்சிடும். பேட் கமெண்ட்ஸ் அடிக்கிறோம், இதுக்கப்புறம் குட் கமெண்ட்ஸ் அடிப்பாங்க மாமா. சூப்பர் ஜிம்மிகிலி காணாமுத்து மீடியா அப்படின்னு அவங்க சொல்கிற அளவுக்கு அடுத்த வாரத்தில் இந்த வீடியோ நீ பாரு மாமா. நம்பலாமாடா? நீயும் கூப்பிட்டு எனக்கு முத்தம் கொடுப்பா. அந்த அளவுக்கு ஒரு வீடியோ தாறுமாறு தகவல் சோறா இருக்கும். நான் மக்களே நீங்க சிரிக்க வைக்கிறதுக்கு தான் நான் பயங்கரமா உழைச்சி நிறுவேன். ஆனா என்னை பத்தி பேட் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை மாமா. 2 பேர் குட் கமெண்ட்ஸ் இருந்தால் கூட எனக்கு பயங்கரமான ஒரு பூஸ்டப் ஆகி பயங்கரமான வீடியோ நாங்கள் போடுறோம். என்ன சொல்றீங்க? அது அவங்க என்ன பண்ணோன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. கமான் ஜிம்மிகிலின்னு போடுங்க, கமான் காணா முத்து மாமான் கமெண்ட்ஸ் போடுங்க. இதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. கண்டிப்பா போய் ரசிகர்களை நம்ம கூட்டின்னு வரோம் மாமா. கூட்டின்னு வரேன், நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். என்ன நீ மாமா? எனக்கு தெரியும் மாமா, நீ ஏன் உடம்பு ஒழியாகிற எனக்கு தெரியும். அடுத்த ஆல்பம் சாங் வந்து பயங்கரமாக பண்ணுறா போல, ஃபுல் டான்ஸு. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோ மாரி பண்ண போகிறாரு எனக்கு தெரியும். அதனால தான் நான் டிஸ்டர்ப் பண்ணல. இதெல்லாம் இப்பயே சொல்லிட்டா எப்படா நடக்கும்? யாருக்கிட்ட சொல்கிறோம்? நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம், நம்ம குடும்பத்துக்கிட்ட சொல்கிறோம். அவங்க தான் நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்களே, இவங்க இனிமேல் திருடி சோத்துன அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். தொடர்ந்து வீடியோ அவங்க நல்ல வீடியோ போடுவாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். கானா முத்து மீடியா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை டமால் டிமான் அடிச்சுட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் கமாண்ட் ஜிபிங்கன்னு கமாண்ட்ஸ் அடிங்க. அடுத்த வாரத்துலேருந்து சிரிப்பீங்க பாருங்கள், இதுக்கு நான் கேரண்டி. பாய் பாய்.